இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மலைச்சாரலாம் தாண்டி வந்து கொண்டு இருக்கும்போது நம்ம தேவையான ரகுவதா தாரணியமான காணகத்தை நம்மளால வர முடியாத இருந்த பட்டால என்னன்னா காரணம் வளையாத வில்லை வளைத்து வஞ்சியால மாலை இடும் போது அந்த கர்ணனாக பட்டவன் அதாவது வில்லை வளைக்கும் பொழுது இவன் தான் நம்ம கணவன் உண்மையா நினைச்சு பார்த்த ரோபதா அப்படி நினைக்கும் பொழுது அதாவது நம்ம வனவாசு போனதுல 5வது சைந்த மகாரிஷி வனம் இந்த சைந்த மகாரிஷி வனத்திலேயே அதாவது ஒண்டி ஒரு கிளை மாங்கனி ஆகப்பட்டது மேலே இருக்கும் பொழுது இந்த மாங்கனி அறுத்து தந்தீங்க அப்போது இந்த மாங்கனியாகப்பட்டது அதில் சுருக்கமச்சு இப்ப பாதாளம் என்று சொல்லக்கூடிய இந்த பாதாளத்துல விழுந்தது மாங்கனி இந்த மாங்கனியை மேலே பொருந்த வேணும்னா அதாவது உண்மையை பேசணுமா அந்த முனிவராகப்பட்டவர் வந்து பார்க்கும்போது இந்த மாங்கனி இல்லைன்னா சாபம் வந்துடும் இந்த ஐவர்களுக்கு இடக்க நேர்ந்துடும் அதனால திருமந்த நாராயணன் வந்து உரைத்தார் இந்த மாங்கனியே மறுபடியும் அருந்த மாங்கனி மேலேயே பொருந்தோம்னா உண்மைதான் பேசணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும் பொழுது புராபதா அன்னைக்குதான் உண்மையா வெளியே வந்தது அப்படி பொய் சொன்னா நான் அர்ஜுனேதான் நான் மனமுடிவேன் என்று நினைச்சேன் அப்படின்னு ஒரே வார்த்தை பொய் சொன்னா மேலேயே பொருந்தின மாங்கனியாகப்பட்டது கீழே விழுந்து போச்சு மறுபடியும் தங்கா உங்ககிட்ட பொய் இருக்கின்றது உண்மையே பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது கர்ணனையே நான் திருமணம் செஞ்சுக்கலாம் கர்ணன் தான் நமக்கு ஏற்ற கணவன் அப்படின்னு உண்மையை சொல்லும் போது மாங்கனி பொருந்துருச்சு அதனால இவ விளையாட பூரா பொய் விளையாட்டு அர்ஜுனத்தான் மனமுடிந்தா என்று ஆசையுடன் இருந்த அந்த பொய் விளையாட்டு அதனால பொய் சொன்னவ இந்த உலகத்துல நம்மளுக்கு கூட வர முடியாதுப்பா அவ உண்டா விட்டு நீ வா அகட்ட வேணாம்
நம்ம கூடி பிறந்த மண்ணா நம்ம கூட்டு பாத உண்ண மண்ணா அண்ணா நம்ம கூடி நல்ல அண்ணா நம்ம பிறந்த மண்ணா தம்பியாக சகாதேவன் நம்மளால வராதுல இருந்து விட்டானு காரணம் பீமா குறிஞ்சிமா வனத்திலேயே தந்தையார் பாண்டு மகாராஜன் இறந்தாரு. ஆனா என்ன உடலை அனைத்து பேரும் பங்கிட்டு சாப்பிட்டுருங்க, உங்களுக்கு எல்லாம் ஞானம் வரும்னு சொல்லும் பொழுது இத காதுல தந்திரமா காதுல கட்ட சகாதேவன் பெரியவர்ல மட்டும் சாப்பிட்டான். அவனுக்கு தான் தனுர் வேதம். அது மட்டும் இல்ல, சரியற்ற எதிரியாகிய துரியோதனன் நட்ட நடுஜாமத்துல இந்த போர் புரிவதற்காக அதாவது என்னிடத்துல சாசனம் பாருன்னு சொல்லும் பொழுது நல்லா தெரிஞ்சே சாசனம் கட்டி கொடுத்தான். அதனால பேருப்பட்ட நம்ம 4 பேருமே அவாத்திய ஒருத்த மட்டும் சாப்பிட்டான் இல்லையா பெரியவர்ல, அவனுக்கு ஞானம் வந்தாச்சு. அதனால இப்ப வஞ்சகாரன் எப்படிப்பா நம்ம கூட வர முடியும்? தம்பிலே கூட நடந்து வருவோம்
தரணிமான காணவங்களாம் கடந்து வந்து கொண்டு இருந்தோம். தம்பியாக நகலம் இங்கே இறந்து விட்டானே, என்னன்னா காரணம்? நம்மளால வர முடியலையே. நம்ம ஐவரோட நகலம் சிறப்பான ஒரு அழகுடையவன். அது மட்டும் இல்ல, அதாவது இந்த குதிரை ஆயத்திலேயே தேர்ச்சி பெற்றவன், அப்பேற்பட்ட ஒரு பலமுடிவன் வீரவன். யாரு? நகல. ஆனா அவன் கத்த வித்தைய மற்றவருக்கு யாருக்குமே கத்து கொடுக்கல. இது நமக்கு மற்ற வித்தை கத்து கொடுக்க கூடாது, இது நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு வஞ்சக்காரன் தான் செய்த அதாவது கற்ற வித்தைய மற்றவருக்கு ஒரு வார்த்தை சொல்லணுமா. அதனால அவங்களோட அந்த வித்தை ஆகப்பட்டது அழிய கூடாதான். அப்பேற்பட்ட வஞ்சக்காரன் எப்படிப்பா வர முடியும்? நம்மளால வர முடியாது. காடுகளெல்லாம் கடந்து வந்து அரண்யமான கானகத்துல வந்து கொண்டு இருக்கும் போது அர்ஜுனன் இங்கேயே மடிந்து விட்டான, என்னன்னா தம்பி பீமா வலக்கை இடக்கையா இருந்து இந்த சமபோர் செய்ய வேலையில, அதாவது பீமன் அர்ஜுனமே 18 துரோணி சேனையில மடிச்சீங்க. உனக்கு கைக்கு கையா இருந்தாது அர்ஜுனன் மாண்டு மடிந்தான் என்ற மனங்கலக்கத்தோட இருக்கிற பீமா. அர்ஜுனாகப்பட்டவன் அதாவது ரதமேறி போர் செய்ய வேலையில 17வது நாளையில, அதாவது சவர்த்த பிரகாரம் கர்ணனை மடிப்பேன் என்று சபதம் வைத்தான். அந்த சபர்த்திய நெஞ்சில் வைத்து கர்ணனை எப்பதான் மடிப்போன்னு நினைச்சு ஸ்ரீமந்தா நாராயணன் மாமன் கண்ணன் இந்த அண்ட சராசரமே அளந்த அப்பேற்பட்ட ஸ்ரீமந்தா நாராயண அதாவது தோல் மேல கால் வைத்து, அதாவது காலாலே இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு ரதம் ஓட்டுன்னு ஓடித்தான். என்னத்தான் இருந்தா மட்டும் இந்த அண்ட தேவரையே சராசரமா அவருக்கு அடக்கம். இந்த போர் தான் செய்திருந்தாலும், இந்த பகைவனு மேல பானம் தான் பிரிவு செய்தாலும், இந்த மாமன் மேல கால் வைக்கிறமே, இது கால் வச்சு காலால ரதம் ஓட்டு அல்லவா. அதனால அப்பேற்பட்டவன் நம்ம இடத்துல எப்படிப்பா வர முடியும்? வர முடியாது. அதான் நீ வா போலாம்.
என் தம்பியே மூவருமலையே தம்பி இந்த மூவருமலையே குற்றம் சொன்னாலும் பீமா சண்டைக்கு போடானா போவான் காய்கறி பொறுக்கிட்டு வாடானா பொறுக்கிட்டு வருவான் அப்பேற்பட்ட ஒரு வஞ்சகம் இல்லாத நெஞ்சு தம்பி பீமா பீமனையே கொண்டு போயிடலாம், இந்த சொத்துக்கு கொண்டு போயிடலான்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். இந்த 3 பேர் மேலேயே எனக்கு பாசம் கிடையாது. அதாவது பீமன் ஒரு வஞ்சகம் இல்லாத நெஞ்சி. ஆனா பசி என்ற நேரத்திலேயே பெத்த தாய் கஞ்சி ஊத்தன போல எப்போதுமே காய்கறி கொண்டு கொடுப்பான். அதாவது செஞ்சா சண்டை, சாப்பிட்டா சோறு, இப்படி ஒரு நீதி வண்ண. அதாவது மாண்டு மடித்து போயிட்டான், எப்படியாவது கொண்டு போயிடலான்னு ஆசைப்பட்டேன். இருந்தாலும் அதாவது காலம் தாமதம், ஆனோ சொர்க்கத்துக்கு போகணும். இந்த மீன் இமயமல்ல சால் இல்ல, அதாவது புறப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனா பீமனை மட்டும் பாசம் உள்ள அண்ணா என்ற வார்த்தையை தவறாம என் சொல்லியே சிறைமேல் கொண்டு என் கூடி இருந்தவன் பீமனை மட்டும் தகனம் செஞ்சிடலாம். அந்த தகனம் செய்தார
விட்டு தகனத்தை செய்து விட்ட இப்போதே அதாவது நீராறு நெருப்பாறு இந்த யமுனா கரையாகப்பட்டது முன்பதாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நீராறு நெருப்பாறு எல்லாம் தாண்டி வந்துட்டோம். அந்த புறம் அந்த கரைக்கு அந்த புறம் தாண்ட பொழுது ஆனா ஒரு கால பைரவன்னு சொல்லப்பட்ட ஒரு நாயாகப்பட்டது. அதாவது நம்ம கூடியே நம்ம எப்ப வந்தோமோ பீமனை தகனம் செய்துட்டு உடனே அனைத்து நம்ம கூடியே வந்து கொண்டு வருது. இது என்ன காரணம் தெரியல. அதாவது பார்த்தால் எல்லாம் புழுத்து போய் சீவு ரத்தம் அதாவது புழுவெல்லாம் கொட்டி கொண்டு இருக்கின்றது. இந்த ஆறு தாண்டுவதுக்காக நம்ம ஆறு தாண்டும் பொழுது இது நிக்குது. இத மொல்ல தூக்கிட்டு போய் அண்ணன் தாட்டி விட்டுறலாம். தாட்டி விட்டுறலாமா? அப்பா தர்மா, அதாவது யமலோகத்துல அதாவது சொர்க்கத்துல இருந்து புஷ்ப விமானம் வந்து இருக்குது. அந்த விமானத்துல ஏற்பா நம்ம சொர்க்கம் போகலாம். ஐயா, இந்த தேவலோகத்துல இருந்து புஷ்ப விமானமாகப்பட்டது இந்த தர்மனையை கொண்டு வந்துருன்னு சொல்லி வந்து கொண்டு இருக்கின்றது. ஐயா, நான் ரதம் வேற வேணால் அதாவது என் பின்தொடர்ந்து வந்துச்சு இல்லையா இந்த நாயாகப்பட்டது இதவும் ஏத்தி கொண்டு போயிடலாம். அதாகப்பா, உன்னை மட்டும்தான் கூட்டி வர சொல்லி எங்களுக்கு உத்தரவு. அவங்க உத்தரவு நாங்க மேறதில்ல. அதனால உன்னை மட்டும் வா, நான் இங்கே விட்டுருப்பா. ஐயா, அதாவது நம்பியவர்களையே வீண் மோசம் செய்த பிறகாயிரும் என் கூடையே வந்த நாயாகப்பட்டது. இது புழுத்து போனாலும் சரி, இது ரத்தம் சீவே இருந்தாலும் சரி, இந்த புஷ்ப விமானத்துல நாய்க்கு இடம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த புஷ்ப விமானம் எனக்கு தேவையில்ல, அது கொண்டு போயிடு. தர்மா, யம தர்மா, ஐயா என்னுடைய மகன் அதாவது உயிர் போகும் தருவாயில கூட அந்த நீதி இருக்குதா இல்ல அழிஞ்சுட்டானான்னு மனம் சோதிக்க அப்படி வந்தா நீ நீதி அழியா இருந்தவன் நீங்களா? உண்மை. ஆஹா, அதனால நீதி அழியில கொடுப்ப சொர்க்க போகலாம். அப்படி ஆகட்டும். தர்மராஜராகப்பட்டவர் சொர்க்கம் போகும் தருவாயில என் தாத்தாவாகிய ஹரிச்சந்திரனை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். அந்த ஹரிச்சந்திரனை போய் கேட்க அவன் போய் சொன்னவன் குருவ கண்ண கொலையாளி, குரு துரோகி அவனை நான் பார்க்கறது இல்லைங்கிறார். அதாவது ஆன சொல்லிட்டு போயின்னா அதாவது குருவாகிய துரோணராகப்பட்டவர் அவர் கையில் வில்லு இருக்க வரதில்ல, அவர் உயிர் போக வேண்டிக்க முடியாது. ஆமா, இந்த பகவான் ஆகப்பட்டவன் சொல்கிறார், தர்மா நீ ஒரு வார்த்தை சொல்லு, ஆனத்தால குஞ்சரன் ஒரு வார்த்தை சொல்லு. அந்த ஆனத்தால குஞ்சரன் சொன்னீங்கன்னா அந்த அம்ப கீழே போட்டுருவார். அந்த நேரம் பார்த்து போட்டல அப்படின்னு கேட்க, அதாவது தர்மர் ஆகிறதுனால இல்லப்பா நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஆனத்தல கொஞ்சம் அப்படின்னு தர்மர் சொல்ல, நம்ம மக அஸ்வத்தாமனுக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு அந்த கலக்கத்தோட அம்ப கீழே போட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து அம்பு போடுறாங்க, தோணர் செத்துறாரு. அப்பேருக்கு அந்த கொலை துரோகி அவன், ஒரு குருவை கொண்டவன், குரு துரோகி, அவனை போய் நான் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் என் தாத்தாவாகி ஹரிச்சந்திரன் நான் பார்க்கணும், நான் நீதியோடு தாங்க இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா அவனை பார்க்க முடியாது, என் பாதத்தை காட்டுறேன், என் பாதம் கருக்காது இருந்தா பார்க்கட்டும், இல்லன்னா பாலம் கட்டு போச்சு நான் மூஞ்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இந்த பெருவேர்ல காட்டுறாரு. அப்படி பெருவேர்ல காட்ட அந்த பாலம் கட்டு போச்சு. அதனால தர்மராஜா பாக்குறது இல்ல, தர்மராஜா மூன்றாம் மதி போறார். தர்மராஜா மூன்றாம் மதி போறார். அங்க போய் பார்த்தா துரியோதனன் அட்டக்குழியில் தத்தளிச்சு இருக்கிறான். தர்மராஜா பார்த்தாரு, அந்த பாசம் விட்டு போகல. ஐயோ, இந்த அட்டக்குழியில அண்ணக்குழியில இந்த துரியோதனன் படாது பாடுபட்டு இருக்கிறானே, இந்த துரியோதனன் எப்படியாவது காப்பாத்தலான்னு அந்த அங்கஸ்திரத்தை கழட்டி கீழே விடுறான். அந்த அங்கஸ்திரம் பிடிச்சு சரி, அந்த அங்கஸ்திரத்தை
கட் பண்ணிடுறாரு பகவான். அப்ப தர்மராஜா வந்து யமதர்ம லோகத்தில் கேட்கிறார், என்னதான் இருந்தாலும் துரியோதனன் ஒரு வீரசாலி, அவனை எப்படி நீங்க வந்து நரகத்துல தள்ளலாம் அப்படின்னு கேட்க, அதாவது சொன்ன சொல்ல அவனுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லு, உயிர் போக வரைக்கும் சொல்லாம இருந்தான். அதனால அவனுக்கு வீர சொர்க்கம் 3.25 நாளைக்கு. வீர சொர்க்கம் 3.25 நாளைக்கு வீர சொர்க்கம். வீர சொர்க்கம் துரியோதனுக்கு. ஆமா. அதாவது கேளு சபையோர்களே, ஐயாவாகிய அழகா கவுண்டர் சத்து சிவன்பதி மாண்டு வைகுந்தம் சால்வாக சாமி சாதிக்கும் என்று சொல்லக்கூடிய 4ஆம் முத்துவாசன காரணத்தினார் கோவிந்தராஜ் சுகனா தீர்த்தராமன் சத்து தமிழ் செல்வன் சந்திரா விஜயா நேரு சரவணன் ரோஜா செந்தில் சந்தியா மற்றும் உற்றார் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி இன்று நாடகம் வைத்தார்கள். பாண்டவர் சொர்க்கம் பகவான் வைகுந்தம். பகவான் என் நாடகத்தை ஏற்றில் உள்ளதை நாட்டில் இந்த நாடகத்தில் ஏதேனும் குற்றமுறை இருப்பினும் உங்கள் பிள்ளைகள் போல் பாவித்து எங்களை மன்னிக்கும்படி சிறந்தாழ்ந்து சிறந்தாழ்த்தி பணியோடு கேட்டுக்கொள்ளும்.